ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி ஒரு சேடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டக்காய் செடி வெட்டி விட்டோம் இல்லையா, சரி அது வந்துடும்னு நான் பயப்படாமல் இருந்தேன். பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு போச்சு. துளிர் வந்துச்சு, அங்கங்கே துளிர் வந்துச்சு. சரி இனிமேல் ஒன்றும் ஆகாதுன்னு பார்த்தா அங்கே அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு போச்சு. நானும் சரின்னு செக் பண்ணேன், கொஞ்சமாவது பச்சை இருக்குமான்னு. பச்சை எங்கேயுமே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செடி இருந்தப்போ நிறைய விதை விழுந்து செடி வந்துச்சு. நான் தான் எதுக்கு இவ்வளோ செடின்னு சொல்லிவிட்டு பிடுங்கி போட்டேன். நிறைய செடி பிடுங்கிட்டேன். அதில் ஒரு 2-3 செடி மட்டும் இருந்துச்சு. அதை பிச்சு போடாமல் வச்சுருந்தேன். நல்ல வேளை அது யூஸ் ஆச்சு. பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கிட்டு ஒரு செடி, இங்கிட்டு ஒரு செடி இருந்துச்சு. அதை இப்போ பிடுங்கி ஒரு இடத்துல வச்சாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அப்படி இது வரலன்னாலும் அந்த ஒரு செடியை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நட்டு விட்டேன். இவங்க வர வரைக்கும் இவங்களுக்கு குடிக்கிற வாட்டர் தான், நார்மல் தண்ணிலாம் ஊற்றுறது கிடையாது. மேக்ஸிமம் செடிக்கு நல்ல தண்ணி தான் கொடுப்பேன், உப்பு தண்ணி கொடுக்க மாட்டேன். பார்க்கலாம், வரணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா சுண்டைக்காய் இப்போ தான் நாங்கள் நிறைய அதில் மெடிசன் இருக்குதுன்னு சொல்லி நிறைய இப்போ நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பசங்களுமே நல்லாவே சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா செடி இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த செடி அப்படி அந்த செடி வரலனாலுமே இந்த செடி பத்திரமா பார்த்துக்கணும். இவங்க ரொம்ப அழகாக வராங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.